ஆன்மாவிற்கு உறவுகள் இருக்கிறதா? அர்ஜுனனுக்கு கண்ணன் புகட்டிய வாழ்வியல் பாடம் தெரிந்து கொள்வோமா? மகாபாரத பெரும்போரில் தன் மகன் அபிமன்யு அநியாயமாக கொல்லப்பட்டதைக் கண்டு அர்ஜுனன் நிலை குலைந்து அழுதான். காண்டீபம் ஏந்திய வீரன் ஒரு சராசரி தந்தையாக கண்ணீர் அடித்தான் என்பது நியாயம். அவனோடு சேர்ந்து தேரோட்டியான கண்ணனும் அழுவதைக் கண்ட அர்ஜுனன், கண்ணா, அபிமன்யு உனக்கு மருமகன் அல்லவா, அதனால்தான் நீயும் அழுகிறாயோ என்று கேட்டான். அதற்கு கண்ணன் சொன்ன பதில் அர்ஜுனனை ஆச்சரியப்படுத்தியது. இல்லை அர்ஜுனா, நான் அபிமன்யுவுக்காக அழவில்லை. உனக்கு இவ்வளவு நேரம் கீதையை உபதேசம் செய்தும் இன்னும் நீ பற்றுடன் இருக்கிறாயே என்று வெட்கப்பட்டு அழுகிறேன். உறவுகள், பாசங்கள் எல்லாம் உடலில் உயிரிருக்கும் வரைதான் என்ற கண்ணனின் தத்துவத்தை அர்ஜுனன் இன்னும் ஏற்கவில்லை என்பதை அறிந்த கண்ணன் அந்த பாசப்பிணைப்பின் உண்மை தன்மையை காட்ட கண்ணன் அர்ஜுனனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒளிப்பிழம்பாக நின்ற அபிமன்யுவின் ஆன்மாவைக் கண்ட அர்ஜுனன், மகனே என்று பாசத்தோடு அணைக்கச் சென்றான். ஆனால் அந்த ஆன்மா அர்ஜுனனை தடுத்து நிறுத்தியது. ஐயா, தாங்கள் யார்? ஆன்மாவுக்கு உறவுகள் கிடையாது, தயவு செய்து விலகி செல்லுங்கள் என்றது அந்த ஆன்மா. இதனை கண்டு மேலும் நிலை குலைந்து போனான் அர்ஜுனன். உடனே கண்ணன், அர்ஜுனா, உடல் என்பது வாடகை வீடு. அதில் உயிர் தங்கியிருக்கும் வரைதான் இந்த உடலுக்கு பெயர், புகழ், உறவு எல்லாம். உயிர் பிரிந்த கணமே அபிமன்யு என்பது போய் பிணம் அல்லது சடலம் என்ற பெயரே மிஞ்சுகிறது. ஆன்மா என்பது ஒரு சட்டையை மாற்றுவது போலத்தான் உடல்களை மாற்றுகிறது. அதில் நீ ஒரு கருவி மட்டுமே. ஒரு உயிர் பிறப்பதற்கோ அல்லது இறப்பதற்கோ நீ காரணமாக இல்லை. நானே படைக்கிறேன், நானே அடிக்கிறேன், நானே காக்கிறேன், நானே உருவாக்குகிறேன் என்ற சிந்தை இல்லாமல் நடப்பவையாவும் ஒரு மகா சங்கல்பத்தின் ஒரு பகுதி என நினைக்க வேண்டும். உன் உணர்ச்சிகள் யாவும் இந்த ஜட உடலோடு முடிந்து விடுகின்றன. ஆன்மாவிற்கு தாய் தந்தை கிடையாது, பகையும் கிடையாது. அங்கே இருப்பது தூய்மையான பேரொளி மட்டுமே என்று விளக்கம் கூறினார் கிருஷ்ணர். ஆடி அடங்கும் வாழ்க்கையில் 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தமில்லை. பிறந்த பிறப்பில் நாம் செய்ய வேண்டிய நியாயமான குடும்ப கடமைகளை சளைக்காமல் செய்ய வேண்டும். ஆனால் அந்த செயல்களில் நான் செய்கிறேன் என்ற சுயநலம் இருக்கவே கூடாது.